எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் வெட்டி கொண்டு போகையில் நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் எருசலேமின் மீது உமது உக்கிரத்தை ஊற்றுகையில் இஸ்ரவேலின் மீதியானவர்களெல்லாம் அழிப்பீரோ என்று முறையிட்டேன். 9. அதற்கு அவர், இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரியது. தேச இரத்தப்பழிகளால் நிறைந்திருக்கிறது. நகரமும் மாறுபாட்டினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தை கைவிட்டார், கர்த்தர் பார்க்க மாட்டார் என்று சொல்கிறார்கள். ஆகையால் என் கண் தப்ப விடுவதும் இல்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை. 10. இதெல்லாம் எசேக்கியேலுக்கு, அவனுடைய ஆவிக்குரிய கண்களுக்கு, ஆவிக்குரிய காதுகளுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. 6. தண்டனையை நிறைவேற்றுகிற தூதர்கள் வரவழைக்கப்படுவது, தண்டனையை நிறைவேற்றும்படி ஆண்டவர் உத்தரவிடுவது, இதெல்லாம் எசேக்கியேலுடைய ஆவிக்குரிய கண்கள் காதுகள் கேட்க நடக்கிறது. உடனே அவன் ஜெபம் பண்றான். அவன் மாத்திரம்தான் தனித்து முகங்குப்புற விழுந்து, இங்க தண்டனை நடந்துட்டு இருக்கு, தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க எருசலேம் மக்களுக்கு. நான் மாத்திரம் தனித்து முகங்குப்புற விழுந்து, வேற யாரும் எசேக்கியேல் கூட சேர்ந்து ஜெபம் பண்றதுக்கு யாரும் இல்லை. அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே, மீதியானவர்களை எல்லாம் அழிப்பீரோ என்று ஜெபிக்கிறான். ஏன்னா மீதியானவர்கள்னா பெரும்பாலானவர்கள் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். படித்தவர்கள், பணக்காரர்கள், திறமசாலிகள் எல்லாரும் பெரும்பாலும் சிறையிருப்பில் கொண்டு போய்விட்டார்கள். ஏழைகள், படிக்காதவர்கள், எதற்கும் உதவாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், முதிர் வயது உள்ளவர்கள், இவர்களை தான் விட்டுட்டு போயிட்டாங்க எருசலேம்ல. அவன் ஜெபிக்கிறவங்களாம் மீதியானவங்க, ஆண்டவரே, இவங்கெல்லாம் பாவம், தப்பு செஞ்சவங்களதான் நீர் சிறையிருப்புக்கு கொண்டு போயிட்டீரே, இவங்கெல்லாம் எருசலேம்ல மீதி விடப்பட்டவர்கள், மீதியானவர்கள், ஆகினால தண்டிக்க வேண்டாம் என்று ஜெபிக்கிறார். எசேக்கியேல் ஜெபிக்கிறான். ஆனா ஆண்டவர் ஒத்துக்கல. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் இறங்க மாட்டேன், நான் தப்ப விட மாட்டேன், அவர்கள் வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன் என்றார். முடியாதுன்ட்டாரு. ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. 2 விதமான சம்பவங்களையும் நம்ம பார்க்கிறோம். பரிந்து பேசி ஜெபித்து கர்த்தர், அதன் காரணமாக கர்த்தர் தப்ப விட்ட இறங்கின சம்பவங்களையும் பார்க்கிறோம். ஆபிரகாம் சோதோம் கொமோராவுக்காக ஜெபிக்கிறான். ஆண்டவர் இறங்கி வர்றார். 10 பேர், 10 நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை விட்டுறம்பா என்கிற அளவுக்கு இறங்கி வந்துட்டாரு. 50, 40, 20, 10 வரைக்கும் வந்துட்டாரு. 10 நீதிமான் கூட அந்த பட்டணத்துல இல்ல. இவன் அப்படி கேட்கல. ஏன்னா இவனுக்கே தெரியும் போல இருக்கு, 10 பேர் கூட எருசலேம்ல தேற மாட்டாங்கன்னு எசேக்கியேலுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா ஆபிரகாம் சொன்னதை வச்சு இவன் கேட்டிருப்பான். ஆண்டவரே, 10 நீதிமான்கள் இருந்தா அழிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே என்று இவன் கேட்டிருப்பான். இவன் இவங்கெல்லாம் மீதியானவர்கள், ஆண்டவரே, முக்கியமானவங்க எல்லாம் போயிட்டாங்க சிறையிருப்புக்கு, இவங்களை தண்டிக்கணுமா ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரேன்னு தான் ஜெபிக்கிறான். அந்த ஒரு பாயிண்ட பிடிச்சுதான் ஜெபிக்கிறான். நாம் ஜெபிப்பது நாம் ஜெபிச்சுதான் ஆகணும், ஆண்டவர் கேட்கிறாரோ இல்லையோ. நான் 2 சம்பவங்களை சொல்ல விரும்புறேன். நான் எப்போதும் எதை ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டாலோ அல்லது நான் காதுல கேள்விப்பட்டாலோ அதற்காக ஜெபிப்பது உண்டு. அது தடுத்து நிறுத்தப்பட ஜெபிப்பது என்னுடைய பழக்கம். இது 2மே பிரசவம் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் தான். ஒரு தம்பதிக்கு ரொம்ப வருஷங்களா குழந்தை இல்லை. அவங்களுக்கு கர்த்தர் அதிசயமா கருத்தரிக்க உதவி செஞ்சாரு. அவங்க சந்தோஷமா என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில நாட்கள்ல அதுல கொஞ்சம் கருத்தரிப்புல கொஞ்சம் சிக்கல், சுகவீனங்கள் ஏற்பட்டது. நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லி எனக்கு காட்டினாரு, அந்த குழந்தை, வயிற்றுல இருக்க குழந்தை உயிரோடு இருக்காதுன்னு எனக்கு காட்டினாரு.
நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். இல்ல ஆண்டவரே, ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. போராடி ஜெபம் பண்ணேன். என்னுடைய மனைவியிடத்திலும் பகிர்ந்து கொண்டு நாங்க 2 பேரும் ரொம்ப ஜெபம் பண்ணோம். ஆனா 6 மாதத்துல அது அந்த குழந்தை கருச்சிதைவு ஏற்பட்டு அது வெளியே வந்துருச்சு. ஆனா அதுக்காக சோர்ந்து போயிடல. நம்ம கடமையை நம்ம செஞ்சிட்டோம். நம்ம ஜெபிச்சிட்டோம். அதை தடுத்து நிறுத்த முடியல. இன்னொரு தம்பதி அவங்களுக்கும் சில ஆண்டுகள் கழித்து தான் கருத்தரிச்சாங்க. அவங்களுக்காக நான் ரொம்ப ஒன்றும் ஜெபிக்கல. சில ஆண்டுகள் தான். அது அவங்களும் என்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அதே வெளிப்பாடும் அப்படிதான். அந்த அந்த பிரசவத்தை பற்றியும் நல்ல வெளிப்பாடு கொடுக்கல. அந்த குழந்தைக்கு எதிரான ஒரு வெளிப்பாடு தான், எதிர்மறையான வெளிப்பாடு தான் அந்த குழந்தையை பற்றி வந்தது. ஆனா அந்த அளவுக்கு கூட ஜெபிக்கல. இது முந்தின தம்பதியை பற்றி குறிப்பிட்டேனே, அவர்கள் அளவுக்கு கூட இவர்களுக்கு நான் ஜெபிக்கல. என குறைந்த நாட்கள் தான். அந்த அளவுக்கு போராடி ஜெபிக்கல. ஆனா இவர்களுக்காகவும் நான் உண்மையாக ஜெபித்தேன். கடைசி நிமிடம் வரை ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு செய்தி சொன்னார்கள், குழந்தை நல்லபடியா பிறந்துச்சு என்று சொன்னார்கள். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள், அது 2 சம்பவங்கள் தான் இல்ல. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் குழந்தை பேரை பற்றி மட்டுமல்ல, இன்னும் பல விஷயங்கள், ஆயுசு, சுகம், இது மாதிரி பல விஷயங்கள், திருமணம், இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி வந்த எதிர்மறையான வெளிப்பாடுகள் அல்லது எதிர்மறையான தகவல்கள், அதற்காக பரிந்து பேசி சில விஷயங்கள் அது ஆண்டவர் தப்புவித்தார். சில விஷயங்கள் அவர் தப்பு விக்கல. அது ஏன் எதற்கு என்று அதுக்குள்ளுக்குள்ள போக முடியாது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் அவங்கள பத்தி சொல்றாரு. இரத்த பலி இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. காரணம் சொல்றாரு. அதனால அதை ஒன்றும் செய்ய முடியாது என்று அந்த தண்டனையே எசேக்கியேலுடைய ஜெபம் கேட்கப்படலை. நம்முடைய கடமை, நாம் ஜெபிக்கணும். ஒரு எதிர்மறையான வெளிப்பாடு வந்துடுச்சுன்னா ஜெபிக்கணும். ஆண்டவரே, அது நடக்கக்கூடாது ஆண்டவரே, அதுல இருந்து அவங்கள தப்புவியும் ஆண்டவரே. தகவல் வந்தாலும் அப்படிதான், அவங்கள தப்புவியும் ஆண்டவரே, அது நடக்கக்கூடாது ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். சில நேரம் அது நம்முடைய ஜெபம் கேட்கப்படலாம், சில நேரம் கேட்கப்படாமலும் போகலாம். தனி ஒரு நபராக ஜெபித்தாலும், ஆனா ஆண்டவர் நிச்சயமா அது நம்முடைய ஜெபத்திற்கு ஏற்றாற்போல் அவர் செய்யாவிட்டால் ஏதாகிலும் அதை நமக்கு ஒரு பதில் கொடுப்பார். இங்க பதில் கொடுக்கிறார். நான் இழந்து போன அந்த குழந்தைக்கு பதிலாக இன்னொரு குழந்தை தருவேன். அந்த மாதிரி ஏதாகிலும் ஒரு பதில் கொடுப்பார் ஆண்டவர். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஆமென்.